Hi guys, welcome to Learn Security Tamil. இந்த வீடியோவில் நாம ஒரு சின்ன கான்செப்ட் ஐடிஎஸ்னா என்ன ஐபிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நெட்வொர்க் ஒரு டிராஃபிக் ஒரு டேட்டா பாக்கெட் உள்ளே வருது அப்படின்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, அது மலிஷியஸாக லெஜிட் டேட்டா பாக்கெட்டான்னு அனலைஸ் பண்ணும். ஸோ ஒரு ஐடிஎஸோட ஃபங்க்ஷன் அவ்வளோதான். அது வெறும்னே மலிஷியஸாக இல்லை லெஜிட்டா அது மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணி அது ஃபர்தராக ஐபிஎஸ்க்கு தள்ளிவிடும். ஐபிஎஸ் தான் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஐபிஎஸ்ல என்ன நடக்கும்னா, வெறும்னே அனாலிசிஸ் மட்டும் நடக்காமல் ஃபஸ்ட்டு விஷயம் ஈவென்ட் கலெக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த வந்த பேக்கெட் ஒரு வேளை மலிஷியஸாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா, ஐபிஎஸ் அந்த மலிஷியஸ் பாக்கெட்டை நெட்வொர்க்லேருந்து த்ரோ அவே பண்ணிடும். அதை ரிஜெக்ட் பண்ணிடும். பட் அதோட என்ட்ரியை லாக் ஃபைல்ஸில் லாக் பண்ணி வைக்கும். ஸோ தட் ஃபார் ஃபர்தர் பர்பஸ் இந்த எஸ்ஐஎம் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதோட லாக் என்ட்ரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அந்த மலிஷியஸ் என்ட்ரி வெறுமனே லாக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் மலிஷியஸ் பேக்கெட்டை ரிமூவ் பண்ணிடும். இதுதான் ஐடிஎஸ் ஐபிஎஸ் அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூலோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வைங்க. ஐடிஎஸ் அந்த என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி, ஐபிஎஸ் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி. ஸோ ஐடிஎஸ் யார் வந்தாலும் போனாலும் அலோவ் பண்ணும். பட் ஆனால் ஐபிஎஸ் தான் ஆக்சுவலாக செக் பண்ணும். ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் செட் பண்ணியிருந்தா, சரி சப்போஸ் ஐடி கார்டு இல்லாதவங்கெல்லாம் மலிஷியஸ்னு வச்சுருந்தா ஐடி கார்டு இல்லாதவங்களாம் வெளியே அனுப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு அனாலஜியை சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படி ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் பெட்டராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தட் இது மாதிரி நான் வாய்ஸில் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக புரியுதா, இல்லை பழைய மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஹாஃப் டேயில் அடுத்த ஒரு 1 or 2 hours ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எல்லாமே பேசிக் என்ட்ரி லெவல் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோலேருந்து மேக் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.